மகாராஷ்டிர மாநில மூத்த அரசியல்வாதிகளில் ஒருவரும் சரத்பவாரினுடைய அண்ணன் மகனுமாக இருந்த அஜித் பவார் நேற்றைய தினம் விமான விபத்தில் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியலை ஏற்படுத்தியிருக்கிறது. மராட்டிய மாநிலத்துடைய துணை முதலமைச்சராக இருந்தவர் ஒரு பிரச்சார நிகழ்வு ஒன்றுக்காக கலந்து கொள்வதற்காக பயணித்த போது ஏற்பட்ட விமான விபத்தில் அஜித் பவார் உள்ளிட்ட பாதுகாப்பு அதிகாரிகள் உட்பட 4 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியலை ஏற்பட்டிருக்கிறது. நாடு என்னதான் விஞ்ஞானம் அறிவியல் என வளர்ச்சியை நோக்கி பயணித்தாலும் கூட விமான விபத்துகள், ஹெலிகாப்டர் விபத்துகள் போன்ற சம்பவங்களை எப்படி தடுப்பது என்பதற்கான பல்வேறு கேள்விகளும் எழுந்து வருகிறது நிலையில முக்கியமான பிரமுகர்கள், தலைவர்கள் விமான விபத்து மற்றும் ஹெலிகாப்டர் விபத்துகளில் உயிரிழந்த சம்பவத்தினுடைய நிகழ்வின் பதிவுகளை இப்போ பார்க்கலாம். 1966ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 24ஆம் தேதி சுவிஸ் நாட்டில் உள்ள ஆல்ப்ஸ் மலைத்தொடரின் போது மவுண்ட் பிளங்க் என்று சொல்லப்படுகிற ஏர் விமானம் ஒன்று மோதி விபத்து ஏற்பட்டது. அதில் பயணம் செய்த இந்தியாவினுடைய முன்னோடி அணு விஞ்ஞானியாக இருந்த ஜஹாங்கீர் பாபா என்பவர் உயிரிழந்த சம்பவத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதேபோல 1973ஆம் ஆண்டு மே மாதம் 31ஆம் தேதி டெல்லியில் இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் விபத்துக்குள்ளானது. இதில் பயணம் செய்த முன்னாள் மத்திய அமைச்சர் மோகன் குமாரமங்கலம் பலியான சம்பவமும் பெரிய அளவில் அது பேசப்பட்டது. 1980ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 23ஆம் தேதி டெல்லியில் விமான சாகசத்தின் போது ஏற்பட்ட கோர விபத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவரும் அன்றைய பாரத பிரதமராக விளங்கி கொண்டிருந்த இந்திரா காந்தியினுடைய மகனும் ராஜீவ் காந்தியுடைய சகோதரமான சஞ்சய் காந்தி விழுந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திச்சு. இதேபோல தமிழ்நாட்டை சேர்ந்த திமுகவினுடைய முன்னாள் மத்திய அமைச்சராக விளங்கி உள்துறை அமைச்சராக பணியாற்றி வந்த NVN சோமு அவர்கள் கடந்த 1997ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 14ஆம் தேதி அருணாச்சல பிரதேசத்தில் முக்கிய பணிக்காக ராணுவ ஹெலிகாப்டரில் பயணித்திருந்த போது அப்போது ஏற்பட்ட விபத்தில் அவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. 2001ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் மோசமான வானிலை காரணமாக தனியார் விமானம் அதில் பயணித்த முன்னாள் விமான போக்குவரத்து அமைச்சராக இருந்த மாதவ்ராவ் சிந்தியா விபத்துக்குள்ளான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திச்சு. 2001 நடைபெற்ற இந்த மாதவராவ் சந்தியா மரணம் பெரிய அளவிலான காரணிகளில் குறிக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டது. ஒரு அரசியலுடைய பின்னணி என்பதான சில விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டாலும் கூட அதற்கான காரணங்கள் என்ன என்பதான பல விஷயங்கள் அன்றைய தினத்தில் பேசப்பட்டது. 2002ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 3ஆம் தேதி ஆந்திர பிரதேச மாநிலம் கிருஷ்ணா மாவட்டத்தில் தனியார் ஹெலிகாப்டரில் பயணம் மேற்கொண்டிருந்த நாடாளுமன்றத்தினுடைய 12வது சபாநாயகராக விளங்கி பெரிய அளவில் சபாநாயகராக பேசப்பட்டிருந்த பாலயோகி அந்த விமான விபத்தில் இறந்து போனார். 2004ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி கர்நாடக மாநிலத்தில் பெங்களூரில் இருந்து கரீம் நகருக்கு ஹெலிகாப்டர் மூலம் தனது சகோதரருடன் பயணம் செய்த தமிழ் நடிகையாக இருந்து ஆந்திராவில் புகழ்பெற்று விளங்கி கொண்டிருந்த பிரபல நடிகையாக இருந்த நடிகை சௌந்தர்யா விபத்துக்குள் அடைந்த சம்பவம் 2004ஆம் ஆண்டு நடைபெற்றது. 2005ஆம் ஆண்டு மார்ச் மாதம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு ஹெலிகாப்டர் விபத்தில் ஹரியானாவுடைய முன்னாள் மின்துறை அமைச்சராக இருந்த ஓபி ஜிண்டால் மற்றும் வேளாண் மந்திரி சுரேந்தர் சிங் ஆகியோர் பலியான சம்பவமும் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. 2009ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி ஆந்திர மாநில முதலமைச்சராக இருந்த OS ராஜசேகர் ரெட்டியும் ஹெலிகாப்டர் பயணித்துக் கொண்டிருந்த போது அந்த ஹெலிகாப்டர் நல்மாலா வனப்பகுதியில் விழுந்து விபத்துக்குள்ளான சம்பவமும் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. 2011ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி அருணாச்சலம் பிரதேசத்தில் தாங்வாங் பகுதியில் ஹெலிகாப்டர் விபத்துக்குள் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அந்த டோர்ஜி காண்டு இறந்து போனார் என்ற செய்தியும் இருந்தது. 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி தமிழகத்தின் கோவை மாவட்டத்தில் சூலூரிலிருந்து நீலகிரியை நோக்கி பயணம் செய்த ஹெலிகாப்டர் ஒன்று விபத்துக்குள்ளானது. அந்த விபத்தில் இந்திய முப்படைகளில் முன்னாள் தளபதியாக விளங்கியிருந்த பிரபீன் ராவத் அவருடைய மனைவி ஆகியோர் அந்த சம்பவத்தில் உயிரிழந்த சம்பவமும் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பயணித்த குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த விஜய் ரூபானி உயிரிழந்த சம்பவமும் பெரும் பரபரப்பாக இருந்தது. இப்படி தொடர்ந்து விமான விபத்துகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில தான் அஜித் பவார் விமான விபத்தும் ஊடகங்களில் பெரிய செய்தியாக நின்று கொண்டிருக்கிறது.